சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளது என்று திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வெற்றி வாய்ப்பு நிச்சயமா டிஎம்கே தான் நம்புறீங்க. 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 கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டு பெறலாம். சுபாஷ், வெற்றி வாய்ப்பு சூப்பரா இருக்குன்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. முதல்வரோட தற்போதைய பயணம் எங்க இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவானது நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று கொடைக்கானல் செல்வதற்காக தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் குடும்பத்துடன் இன்று மதுரை விமான நிலையம் வந்திருந்தார். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் அவர் வெளியே வரும்பொழுது அந்த செய்தியாளர்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என கேட்டதற்கு சூப்பராக உள்ளது என பதிலளித்து அந்த வெற்றி குறியை அந்த கையை காட்டிக்கொண்டு அங்கிருந்து கடந்து சென்றார். கொடைக்கானலில் 3 அல்லது 4 நாட்கள் ஓய்வு எடுப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் குடும்பத்துடன் இன்று வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் எந்த ஒரு கட்சியினரும் வரவேற்புக்கு எதுவும் கொடுக்காமல் வர வேண்டாம் என கூறிய நிலையில் தமிழக முதல்வர் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்கள் அந்த வெற்றி வாய்ப்பு குறித்து இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என கேட்டதற்கு சூப்பராக உள்ளது எனவும் அந்த கை சிம்பிள் வெற்றிக்கான கை சிம்பிளையும் காட்டிவிட்டு அங்கிருந்து கடந்து சென்றார். தொடர்ச்சியாக இந்த கடந்த 2019ஆம் ஆண்டும் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு பின்பு கொடைக்கானல் சென்றார். அதே போல 2021 அதே போல நாடாளுமன்ற தேர்தல் 2024 போதும் இந்த வாக்குப்பதிவு பின்பு இந்த கொடைக்கானல் சென்று வருவது ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் வாக்குப்பதிவு முடிந்த பின்பு குடும்பத்துடன் தற்போது கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக 3 அல்லது 4 நாட்கள் இந்த பகுதியில் ஓய்வெடுப்பு இருப்பதாகவும் கொடைக்கானல் பகுதியில் ஓய்வெடுப்பு இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், சென்னையிலிருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு சூப்பராக இருக்கிறது என்று தம்ஸ் அப் காட்டி சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.